அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நாள்தோறும் செய்தி கேட்குறீங்களா? மக்களே, இறை வார்த்தையை கேட்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதில் நமக்கு ஒரு வார்த்தை அவர் வைத்திருப்பார். இன்று நமக்கு என்ன தேவையோ அதை அவர் நமக்கு தருவார். அப்படி தருகிறவர் தான் நம்மோடு இருக்கிறவர். இன்று அவர் நமக்கு என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம், அதிகாரம் 2, இறை வார்த்தை 20, 21 மற்றும் 17, 18. நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்தியிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவர்களுடைய பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதி நெறியை அறிந்த பின் தங்களுக்கு அருளப்பட்ட தூய கட்டளைகளை கடைபிடியாமல் விட்டு விலகுவதை விட அதை அறியாமல் இருந்தால் நலமாயிருக்கும். பேதுரு என்ன சொல்றாரு? நம்ம ஆண்டவரோடு இணைந்து ஒன்றித்து இருக்கிறோம். அவரோடு சேர்ந்து அவர் சொல்வதற்கெல்லாம் நாம் செவிசாய்க்கிறோம். நாம் நல்ல தான தர்மங்கள் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இறைவன் நமக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவது அனைத்தையுமே நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இருக்கும்போது நம்ம தான் இறைவனோட இருக்கமே, நமக்கு என்ன, நம்ம என்ன தவறு செய்தாலும் நமக்கு மன்னிப்பு உண்டு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தவறு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக முன்னைய நிலை விட பின்னைய நிலை மோசமாக இருக்குன்னு யார் சொல்கிறா? தலைமை குருவாம் பேதுரு சொல்கிறார். பாருங்கள், அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நொடி பொழுதும் இறையச்சத்தோட எல்லாமே செய்ய வேண்டும். ஆதாயமற்ற நிலை, ஆதாயமற்ற உழைப்பு. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவாரே. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு, இல்லையா? அப்படி நம்ம ஆதாயமற்ற நிலை வாழும்போது தான் நாம் அவருக்குள் நிறைவாக வாழ முடியும். இல்லை என்றால் இல்லை. பாருங்கள் 17, 18. அவர்கள் நீரற்ற ஊற்றுகள். யார் எதுக்கு சொல்கிறாரு? அவருடைய கட்டளைகளை கடைபிடியாமல் கட்டளைகளை கடைபிடியாமல் விலகி இருந்தால் அவர்களுக்காக இவர் கொடுக்கிறார். இவர்கள் நீரற்ற ஊற்றுகள், புயலால் அடித்து செல்லப்படும் மேகங்கள், காரிலே இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. நெறிதவறி நடப்போரிடமிருந்து இப்பொழுதுதான் தப்பியவர்களை இவர்கள் வரம்பு மீறி பெருமை அடித்து வீண் பேச்சு பேசி ஊனியல்பின் இச்சைகளாலும் காம வெறியாலும் மயக்கி வயப்படுத்துவார்கள். அதாவது எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா இவர் பேதுரு, இப்போ நாம் நிறைவாக இருக்கிறோம், நாம் இப்போ ஒருத்தரை ஆற்றுப்படுத்துகிறோம், அவங்கள இறைவனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம், சரியா? கொண்டுட்டு வரோம். இப்போ அந்த இதெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம தேவைக்கேற்ப, யூதா சொன்னது போல் நம்ம தேவைக்கேற்ப பெருமை பேசி பிறரை மயக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம தேவை ஊதியத்துக்காக நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி சூழ்நிலை வரும்போது பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து குற்றங்கள் குறைகள் இறைவனுக்கு பிடியாத அருவருப்பான காரியங்கள் செய்தவங்களை மனம் மாறி அவருக்குள்ள வராங்கன்னு வச்சுங்க. அப்போ தான் அந்த வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சுருப்பாங்க. தன்னுடைய குற்றங்குறைகள்லாம் விலக்கி வந்திருப்பாங்க. அவங்களை இவர்கள் தடுமாற வைப்பார்கள் என்று சொல்கிறார். மக்களை, நான் சொல்லலை, இறைவார்த்தை மீண்டும் மீண்டும் படித்து பாருங்க, அதில் இருக்கு விளக்கம். இவர்கள் நீரற்ற ஊற்றுகள், புயலால் அடித்து செல்லப்படும் மேகங்கள், காரிலே இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நெறி தவறி நடப்போரிடமிருந்து இப்பொழுதுதான் தப்பியவர்களை, நெறி தவறி நடந்திருப்பாங்க, அவங்க மனமாற்றத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்கள இவங்க பழையபடி அது எப்படி சொல்கிறது, வரம்பு மீறி பேசி நாம் செய்கிற தப்பு இல்லை, அதெல்லாம் மன்னிப்பு உண்டு. இறைவன் ஒரு முறை இல்லை 7 முறை இல்லை 70 முறை மன்னிப்பார். இது நமக்கு ஏற்ற மாதிரி பேசி அவங்கள பழையபடியும் பாவத்தில் வீழ்த்துபவர்கள். அதான் இவர் குறிப்பிடுறார். அதை கரெக்டாக நம்ம வாசித்தோன்னா தெரியும். ஏன்னா அவங்கள பாவத்தில் விழுவதற்காக மயக்கி தன்வசப்படுத்துபவர்கள் இவர்கள். இவர்களிடமிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். அது எப்படி கண்டுகொள்ள முடியும்? ஆவியோடு இணைந்திருந்தால் ஆவியானோர் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த இடத்துல நிற்காத, ஓடிரு, இவங்க பேசுகிறத கேட்காத அப்படின்னு சொல்லிடுவார். அது யாராக இருந்தாலும், இறைவார்த்தை விதைப்பவர்களாக இருந்தாலும் விதைக்காதவர்களாக இருந்தாலும், தன் ஆதாயத்தை தேடுவர்களை கண்டு இறைவன் நம்மளை ஒதுங்கி ஓடச் சொல்வார். அப்படி ஓடச் சொல்லும்போது ஆவியானவர் நமக்குள்ளே நல்லா செயல்படுத்துகிறாருன்னு புரிந்து கொள்ளலாம். அப்போ நம்ம அப்படி அதுக்காக என்ன இருக்கணும்? எப்பொழுதும் நமக்கு இவ்வளோத்துக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவாரே. ஓடி உழைச்சி என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்றும் இல்லைங்க. வரும்போது வெறுமையாக வந்தோம், போகும்போது வெறுமையாக தான் போகிறோம். நமக்கு ஏதாவது நகை நட்டு, இப்போ பெண்களுக்கு நகை நட்டு நல்ல ஒரு புடவைகள் உடுத்தி விடுவாங்களா? இல்லை. ஆண்களுக்கு நிறைய அந்த லைட்டு இந்த லைட்டு பிரேஸ் லைட்டு இப்படிலாம் போட்டு விடுவாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், ஒன்றுமே இல்லாமல் தான் போவோம். யாருக்காக விட்டுட்டு போகிறோம்? பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்காக விடுறோம், பேர பிள்ளைகள் இருந்தால் பேர பிள்ளைகளாக விடுறோம். மக்கள் செல்வமே இல்லாமல் இருக்கிறவங்க யாருக்காக விடுறாங்க? பிறருக்காக விடுகிறாங்க.
அப்போ அதெல்லாம் நம்ம நினச்சா நம்ம இறைவனோடு ஒன்றித்து வாழும்போது இப்போ நமக்கு என்ன தேவை அதை அவர் தருவார். தருவாரா மாட்டாரா? தருவார். அப்படி தருகின்ற தேவன் நம்மளோடு இருக்கிறார். இந்த இறை சிந்தனையோடு சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பது அவ்வப்பொழுது எங்களுக்கு உணர்த்தி நீங்கள் எங்களை நேரான பாதையில் நடத்தி செல்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எதை செய்தாலும் தூயாவின் செயல்பாட்டோடு துணை கொண்டு நாங்கள் செயல்படும்படி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.